ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அனிமே எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாப்பனீஸ் ரிலேட்டட் அனிமே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட பேர் என்ன, த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம்ஸ் வித் டிக்னிட்டி. இந்த அனிமே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது எபிசோடு 8 தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடு பார்க்காதவங்க போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடும். அப்போ தான் இந்த எபிசோடெலாம் புரியும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம உசாமி வந்து அழுதுட்டு இருக்கான். எதுக்கு அழுகாதரா உர்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது இல்லைப்பா, இது வேறு விஷயம். நான் மட்டும் இல்லைன்னா அவங்களால ஃப்ரீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க முடியும்ல அப்படின்னு சொல்லி அவன் கதறி கதறி அழுகிறான். இப்படியால் அழுகிறாள். அதனாலேயே அந்த கடைக்காரங்க பார்த்து இறக்கப்பட்டு, நானே அயோக்கி வேணா உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா தரேனே அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க. இதை பார்த்து எல்லா பேர் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, ஏ காய்ஸ் நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அடுத்த சீனில் பார்த்தா இவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாருடைய பேரும் சொல்கிறாங்க. நம்ம உசாமியும் பார்க்குறோம். நம்ம ஸ்கூல்லேருந்து இது ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் உசாமி. இப்போ தான் எதுக்கு வர சொன்னன்ற விஷயத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி நேற்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிங்களே, அதனால தான் அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம்னு கூப்பிட்டோம். இல்லை பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க 3 பேரும். உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டக்குன்னே முடிஞ்சு, அதனால தான் டக்குன்னே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தான் போச்சு, ஆனால் என்ன கடைசியில் நாங்கள் தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறையா கிஃப்ட்டை எடுத்து வைக்கிறான். இதை பார்க்க எல்லா பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபார் நம்ம லைப்ரரியில் கத்தி விட்டுருப்பாள், அதனால நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சுபார் எந்திரிச்சு நிற்கிறா. நான் ரொம்ப பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுபார் மன்னிப்பு கேட்குறா. அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனாலே எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கும் தானப்பா அப்படின்னு சொல்லி உசாமி கேட்குறான். அதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உசாமி சொல்கிறான். உன்கிட்ட இன்றைக்கி தப்பாக சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிக்கக்கூடாது, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சாக்கிய சொல்கிறான். அதில் சாக்கிய நீளாமா அப்படி சொல்கிற, சீக்கிரம் சுபாரு இதான் உனக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறா சுபாக்குரி. சுபாரும் நான் சாரி கேட்குற விதமாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அதில் பார்த்தா ஸ்வீட்ஸு, இதெல்லாம் டிவியில் பார்த்த ஸ்வீட்ஸு, இது எப்படிப்பா இங்கே அப்படின்னு சொல்லி அங்கே எல்லா பேரும் வாயை பழந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்வீட்ஸ்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட சுபாரும் ஹாப்பி ஆகுறான். இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கிற நம்ம ஏன் ஒரு ஸ்வீட் பார்ட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். பண்ணலாம், ஆனால் நான் கியூ கால்லேருந்து வந்திருக்கேன். சரி போதும், எதுக்கு திரும்ப திரும்ப இதையே சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறான். எங்களை மாதிரி பசங்களை கியூக்கோ ரொம்பவே இருக்கும், அதனால தான் நாங்கள் இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்கிறான். அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா இப்படி நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரியே சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். கியோக்கோலேருந்து வந்திருக்கேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லாத, இந்தா அப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கொடுக்குறான். சுபாரும் அதை வாங்கிக்கிறான். சிலோரி பசங்களை இருக்கிற தப்பான எண்ணம் எனக்கு இப்போ தான் போச்சு அப்படின்னு சொல்லி சுபாரு நினைக்கிறான். எல்லாத்தையும் நான் தப்பாக தான் யோசித்தேன், நம்ம எதை கண்ணை வச்சு பார்க்குறோமோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்படின்னு சொல்லி சுபாரு நினைக்கிறான். இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லா பேரும் போகிறாங்க. அப்போ சுபாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இங்கே வரீங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வீட்ஸ் எங்கே வாங்குனீங்க? யூஷி பாஷி நம்ம ட்ரீட் வைப்பான் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் சொல்லாதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லா பேரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கு படிக்க சொல்லி கொடுத்தேல, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. அதுக்கு நான் ரொம்ப ரிப்ளை பண்ணணுன்னு ரொம்பவே யோசித்தேன். எனக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வரணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 சொல்கிறான். இந்த விஷயத்த 2 யோசிக்கிறான். அந்த மாதிரி உசாமி சொல்லியிருப்பான். நீ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே சொல்லிட்டடா, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு, இப்போ நீ ரொம்ப மாறிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்படி உசாமி சொல்லும் போது எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஞாபகம் வந்தது வக்கூரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஆல்சா இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் டேட்டிங்கில் இருக்காங்க. ரொம்பவும் எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. நம்மளுக்கா இது டேட்டிங் போல் அப்படின்னு சொல்லி தோணும், ஆனால் இல்லை இப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னொரு மனசு சொல்லுது. பார்த்தா 2 பேரும் ஒரே ட்ரெயின் தான். 2வது இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல 2 பேரும் ஒரே ட்ரெயினில் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறான். நான் சொன்னதுக்காக வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. இங்கே வந்திருக்கிற இடம் அக்வாரியம் தான், நிறைய மீன்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. அப்படியா, நானும் அந்த டைமில் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் வக்கூரி. அப்படியே போவே இந்த ஷார்க்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அம்மா எதுக்கு வந்திருக்கோம்? எனக்கு அப்படியா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் டால்ஃபின் ஷோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வக்கூரி சொல்கிறா. பார்க்கணுன்னு தெரியலையே, இந்த மாதிரி பார்க்க டைம் கிடைக்குமானே அப்படின்னு சொல்லி வக்கூரி சொல்லும் போதே நம்ம ஹீரோ சிரிச்சிட்றான். அவன் இன்னசென்ட்டாக பேசுகிறது ஹீரோக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்குது. சரி உனக்கு என்னென்னலாம் பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இதை கேட்குற வக்கூரிக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன மீன், பெரிய மீன், வித்தியாசமான மீன் எல்லா மீனையும் அவங்க பார்க்குறாங்க. அங்கே கடைசியில் அவங்க சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அங்கே இருக்கிற க்ளவுஸ் ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும்.
இங்கே வேறு 2000 அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 2000 சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ தான் ஒன்றா இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா வக்குரி. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அது எப்படி போச்சு, அதை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி வக்குரி கேட்குறான். அதை பற்றி சொன்னேன்னா நான் இன்னமும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்படியே டைம் ஆகுது, 4 நிமிஷமாக என்னமோ தான் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ ரெஸ்ட்டும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினையும் ஃபோட்டோவை பார்த்து யோசிக்கிறான். இன்னைக்குரிய நாளில் ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ரொம்ப கவலைப்படுறான். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணான், வக்குரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். ஒரு சைடு நான் பார்த்த வரைக்கும் ஸ்மைல் பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அவனும் வரான். அப்போ சின்ன பொண்ணு பார்த்தா தொலைஞ்சிருக்கும் போல். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இவங்க பேரண்ட்ஸை தவற விட்டுருப்பா போல, நம்ம போய் தேடி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வக்குரி கேட்குறான். சரி, இந்த சின்ன பொண்ணு பேரண்ட்ஸ்டே போய் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஒத்துக்கிறான். சரி, ஆமாம், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி வக்குரி கேட்குறான். என்னோட பேர் மீக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்னோட பேர் வக்குரி, இவனோட பேர் வந்து 2000 அப்படின்னு சொல்கிறான். க்யூட்டா ரென்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இங்கே 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் மீக்காவோட அம்மாவையும் அப்பாவையும் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் என்ன இந்த பொண்ணை தனியாக விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வக்குரி சொல்கிறா. ஹீரோவும் ஒத்துக்கிறான். மன்னிச்சிடுங்க, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு மீக்கா சொல்கிறா. இல்லை, நான் தான் அவங்க டேட்டை நாசமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது டேட்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி 2000 சொல்கிறான். ஆனால் நீங்கள் 2 பேரும் எனக்கு நல்ல கப்பல்ஸாக தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா, டைக்கின்றவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கிண்டர்கானில் நானும் ஒன்றா சேர்ந்து பிடிச்சிட்டு இருந்தோம். ஃபாஸ்ட்டாக படிப்பான், ஃபாஸ்ட்டாக ஓடுவான், விக்கி பால்லையும் அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். என்னை அறியாமே நான் அப்படி ஸ்மெல் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2000 எப்படி ஷார்க்கை பார்க்குறது அப்படின்னு சொல்லி தனியாக பிரிஞ்சிருப்பான், இவளும் அதே மாதிரி தான் தனியாக பார்க்குறேன்னு பிரிஞ்சிருப்பா போல் அப்படின்னு சொல்லி 2000 யோசிக்கிறான். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே காரு வந்து அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வந்துடுறான். அம்மா அப்பாவை பார்த்தோடனே அம்மாவையும் அப்பாவையும் கட்டி பிடிக்கிறான். நல்ல வேலைக்கு உனக்கு எதுவுமே ஆகலை, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணு ஒன்றும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இல்லை, நான் அந்த உங்கள் பொண்ணு கூட பேசுறதுனால தான் நல்லா என்ஜாய் பண்ணேன். மீக்கான்ற பொண்ணு காலிட்ட வந்து ஒன்று சொல்லிட்டு போகிறான். நல்ல கப்பிள்ஸாக இருப்பீங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இதை கேட்டு 2000 ஒரு மாதிரி ஆயிடுது. டைக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், பேசும்போது நான் சிரிப்பேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் வக்குரியும் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். வக்குரி சொல்கிறா, திரும்ப இந்த மாதிரி தொலைஞ்சிடாத பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கண்டிப்பாக்கா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஷோ முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை, உனக்கு டைம் இருந்தால் நைட் ஷோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வக்குரி சொல்கிறான். அதையும் அவள் என்ஜாய் பண்ணுறா. ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஷோ, டிவியில் பார்க்குறதோட நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வக்குரி சொல்கிறான். ரொம்பவும் நன்றி, எனக்காக இங்கே உட்காந்து பார்க்குறதுக்காக. நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தான் பண்ணேன், அதுக்காகவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதனால ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்கிறான். சின்ன பொண்ணு சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இப்போவும் நம்ம ஹீரோயினே அந்த மாதிரி தான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி ஒத்து போகுது. அந்த அற்புதமான சீன்லேருந்து என் கண்ணை எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இங்கேயே இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் வீக் போகிற எபிசோடை மறக்காமல் பாருங்கள். அதுக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகிறது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.